மாண்டிசரி அகாடமி. இப்போ இதுதான் பிங்க் டவர். இதுல வந்து நம்ம கிட்ஸுக்கு எப்படி டீச் பண்ணலாம்னு ஒரு குட்டி கிளிப் நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிட்ஸுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க, பிக் கியூப் எடுத்து வை, ஸ்மால் கியூப் எடுத்து வைக்காது. ஸோ அது மாதிரி நீங்கள் டீச் பண்ணாமல் ஜஸ்ட் ஷோ தம் ஹவு டு டூ. ஒரு ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் லவுடர் தென் வேர்ட்ஸ். அதை தான் நம்ம மாண்டிசரியில் ஃபாலோ பண்ணுவோம். ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சொல்லி கொடுக்குறது. அந்த டீச்சிங் வந்து அவ்வளோ எடுபடாது. ஜஸ்ட் ஷோ தம் ஹவு டு டூ. உங்க கிட்ஸை உட்கார வச்சுட்டு ரேண்டமாக இந்த கியூப்ஸ் அடிக்க வச்சுருங்க. ஷோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுங்க. ஓகே, இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டீச்சிங் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட்ஸ் வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்சர்வேஷன் ரொம்ப நிறைய இருக்கும். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சைஸ் டிஸ்கிரிமினேஷன். சைஸ் டிஸ்கிரிமினேஷன்னா குழந்தைங்களுக்கு நீங்க அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அது மாதிரி சொல்லி கொடுக்கலாம். பிக் எது, ஸ்மால் எது, அண்ட் இந்த கியூப்ஸ்ல எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு அது மாதிரி நீங்க டீச் பண்ணலாம். ஸோ ஹவு மெனி சைட்ஸ் இருக்கு நீங்க டீச் பண்ணலாம். அண்ட் நீங்க நிறைய பேர் கேட்கலாம், ஏன் வந்து இந்த மாண்டிசரி பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கு, ஏன் இது வந்து ரெட் கலர்ல இல்ல, ப்ளூ கலர்ல இல்ல, ஏன் இது வந்து சேம் கலர்ல இருக்கு? மெயின் ரீசன் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. டிஸ்ட்ராக்ஷன் தான் அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஏன் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியாகுது, கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமா வேணும். பசங்க வந்து கிளாஸ்ல உட்காந்து கவனிக்கிறாங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு லிசனிங் தேவை. பசங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாது. அதுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தை வந்து அவங்களே லேர்ன் பண்ணி இதை கற்றுப்பாங்க. செல்ஃப் லேர்னிங் இருக்கும் இதில். அவங்களே அனலைஸ் பண்ணி இதை என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றத அவங்களே அனலைஸ் பண்ணி கற்றுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஷோ தம் ஹவு டு டூ. சிம்பிளா நீங்கள் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், இப்படி பண்ண. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த டாய் எடுத்து மேலே வை, இந்த கியூப் எடுத்து இங்கே வை, அதெல்லாம் வேணாம். அவங்களே அனலைஸ் பண்ணி கற்றுப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன்.